கூட இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தை நாங்கள் விசேஷமானவர்களப்பா. உலகம் எங்களை மாத்திரம் பார்க்குது, நாங்கள் எங்கள் கூட இருக்கிற உண்மை பார்க்குற ஆண்டவர். அல்லேலூயா. உலகம் எங்களுடைய பலனை பார்க்கறது, தகுதியை பார்க்கறது, அதில் நாங்கள் குறைப்பட்டவராக இருக்கிறோம். ஆனால் எங்கள் பலனை நீங்கள் தான் ஆண்டவரை, எங்கள் தகுதியை நீங்கள் தான், எங்கள் கூடவே நீங்கள் இருக்கீங்க. அந்த தகுதியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கப்பா. எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு தன்னை யார் என்று நன்றாய் அறிந்திருந்தார். அப்புறம் என்ன பேசணுன்றது ரொம்ப அழுத்தமாக, அவருடைய வார்த்தையில் ரொம்ப அழுத்தமுள்ள வார்த்தைகளாக. அவர் சாதாரணமாக, நான் நினைக்கிறேன், ஒரு வார்த்தை கூட அவர் வீண் பேச்சு பேசியிருக்க மாட்டார் நினைக்கிறேன், இல்லையா? ஒரு வார்த்தை கூட வீணான வார்த்தை இயேசுவோட வாயில் இருக்காது நான் நம்புகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் எங்கே தேவை, என்ன பேசணும், அந்த இடத்துல கரெக்டாக அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம இயேசுக்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது, எதை பேசினாலும் ஒரு அழுத்தமாக, அது அந்த வார்த்தைக்கு ஒரு பலன் கொடுத்து வலிமையான வார்த்தை அவர் பேசுகிறத பார்க்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாரு பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட அந்த அழுத்தத்தோடு நம்ம வார்த்தைகளை நம்ம பேச பழகணும். நம்ம சொல்கிறதெல்லாம் மெய்யான வார்த்தையாக இருக்கணும். மெய்யாகவே நான் சொல்கிறத ரொம்ப ரொம்ப ரியல், ரொம்ப உண்மையான விஷயத்த சொல்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாதிரி நம்ம பேசினா அப்படி இருக்கு. அல்லேலூயா. எப்போவுமே மெய்யாகவே மெய்யாக நான் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் என்ற ஒரு நிலையில் பேசினா எப்படி இருக்கும் அந்த வார்த்தை, நம்மளும் ஒரு வித்தியாசமாக தெரியும், இல்லையா? அதை இயேசுக்கிட்ட இருந்து கற்றுக்கணும். அது மாத்திரமில்லை, அவர் நான் எதற்கு இந்த உலகத்தில் வந்தேன், எதை செய்ய வந்தேன்றது ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அதை எல்லாருக்கும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நான் இதுக்காக தான் வந்தேன்றது அவருடைய வார்த்தையில் அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இதில் நாம் கூட கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்ம எதுக்காக ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, எதுக்கு ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கிட்டோம், உலகத்தை விட்டு நம்ம ஆண்டவர்கிட்டயே வந்தோம், என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், அவருடைய சித்தம் என்ன, எதுக்காக இந்த பிறப்பு எடுத்திருக்கிறோம், இதுவும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. ஹல்லேலூயா. அவர் வந்தார், கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் செய்து எல்லாம் முடிந்தது, எல்லாம் தான் எதுக்கு வந்தாரோ அதை முழுமையாய் முடித்து விட்டு, அந்த வேலையை முடித்துட்டு தன்னுடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்து தன் நிறைவாய் அந்த உலகத்துக்கு வாழ்ந்ததற்கான ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நிறைவு செய்து விட்டு அவர் சென்றார், இல்லையா? இயேசு பாருங்க, 30 வயசு வரைக்கும் எப்படி இருந்தன்னா, தன்னுடைய சொந்த தாய் தகப்பனுக்கு மகனாக தான் வாழ்ந்துருக்கிறார். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே செஞ்சுட்டு தான் இருந்தார். ஆனால் என்னைக்கு அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறினாரோ, எப்பொழுது வீட்டை விட்டு வெளியே இந்த பிதாவுக்கு நான் ஊழியம் செய்ய முடியாது, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும் அந்த இடத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வெளியே வந்தாரோ, அந்த நொடி பொழுது அதிலிருந்து அவருடைய முழு நோக்கமும் திட்டமும் செயல்பாடும் சிந்தையும் செயலும் எல்லாமே பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருந்தது. சரியாய் 3.5 ஆண்டுகள் ஒரு உலகத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறார், நடமாடி இருக்கிறார், செயல்பட்டு இருக்கிறார். 3 வருஷம் தாங்க. 3 வருஷத்தில் பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிச்சுட்டு அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். ஹல்லேலூயா. நம்ம நிறைய வருஷம் இருக்கிறோம், நம்ம நிறைய வருஷம் இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எவ்வளோ செய்யலாம் பாருங்க, எவ்வளோ, இல்லையா? நமக்கு காலத்தினுடைய அருமை தெரிவதில்லை. தேவன் காலத்தின் அருமையை ரொம்ப சரியாக அறிந்திருக்கிறார். துவங்கினார், முடித்தார், துவங்கினார், ஸ்டார்ட் பண்ணார், தன் செய்ய வந்ததை 3.5 வருஷத்தில் செய்து ஃபுல்லாக முடிச்சுட்டு பிதாவினிடத்தில் அவர் போயிட்டார். ஹல்லேலூயா. அதுபோல் நாம் கூட ஆண்டவரிடத்தில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். எதை ஒன்று துவங்கினோமோ அதை நிறைவு செய்யக்கூடியவர்களாய், அதில் ஒரே தீவிரமாய் அதை செய்து முடிக்கிறதுல நம்ம கரெக்டாக இருக்கணும். சரி, இன்றைக்கு கூட ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு நம்மை குறித்து என்ன சொன்னாருன்னு நம்ம பார்த்தோம், இல்லையா? என்ன பார்த்தோம்?
ஏசு என்ன சொன்னார் நம்ம குறித்து? 2 காரியத்தை சொன்னார்லே. நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பு எவ்வளோ முக்கியம் இல்லையா? அதை தான் நம்மன்னு சொல்லிட்டாரு. இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆட்கள் நம்ம. உப்பு இல்லாத மனிதர்கள், உப்பை பயன்படுத்தாத மனிதர்கள் இருக்காங்களா? இல்லை. உப்பு ரொம்ப ஒரு சாதாரணமாக இருக்கும், ஆனால் பெரிய வேலையை தான் அதை தான் செய்யும் இல்லையா? அப்போ இந்த உலகத்துக்கு அந்த உப்போடு ஒப்பிட்டு நம்ம சொல்லுகிறாரு. அப்போ நாம் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோன்னு சொன்னார். வெளிச்சம் எவ்வளோ முக்கியம் இல்லை? வெளிச்சம் மாத்திரம் இல்லைன்னு வச்சுங்களேன், பூமி இருளாக இருக்கும். பூமி இருளில் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே இல்லை. இந்த உலகம் இருளுக்குள் இருக்கிறது. நாமும் ஆண்டவருடைய வெளிச்சமாக இந்த உலகத்தில் இருந்துக்கிறோம் இல்லையா? நம்ம 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 மூலமாக தான் இந்த உலகம் ஒரு வெளிச்சத்தை அடிக்கிறது. பரிசுத்தமான என்ன, நீதி என்ன, உண்மை என்ன, கருணை என்ன, இரக்கம் என்ன, இதெல்லாமே வெளிச்சம் இருக்கிறது. இதை குறித்தா நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது வெளிச்சத்தினுடைய வாழ்க்கை முறையை அவர் சொல்லுகிறார். இந்த 2 வசனமும் அதுக்குள்ளே தான் வருது. இந்த 2 வசனத்தை சுற்றி தான் நிறைய காரியங்கள் அங்கே ஒரு மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார். அப்போ நம்ம இந்த உலகத்துக்கு எப்படி உப்பாய் மாற முடியும், எப்படி வெளிச்சமாக மாற முடியும் என்பது அந்த சத்தியங்களை நம்ம படித்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன படித்தோன்னா, அது போக இந்த பைபிள் முழுவதும் நம்ம யாருன்னு சொல்லுகிறது. ஏன்னா நம்ம யாருன்னு நமக்கு ஒரு மைண்டில் ஒரு தெளிவுக்குள்ளே வந்த பிறகு தான் அதன் அடிப்படையில் நம்ம சிந்திக்க முடியும், அதன் அடிப்படையில் நம்ம பேச முடியும் இல்லையா? நம்ம யாருன்னு நமக்கு தெரியலன்னா நம்ம ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்போம்ல. எதுக்கு பேசுகிறேன்னு தெரியாது. நான் யாருன்றதை தெரிஞ்சால் தான் நான் அதன் மாதிரி பேச முடியும். நான் போலீஸுக்காரன்றேன்னா போலீஸ்கார மாதிரி பேச முடியும் இல்லையா? நான் ஒரு மிலிட்ரி மேனுன்னா மிலிட்ரி மேன் மாதிரி பேச முடியும் இல்லையா? இப்போ நான் என்னவா இருக்கிறேன் என்பதை நான் அறிந்திருந்தால் ஒழிய நான் அதன் அடிப்படையில் என்னுடைய பேச்சு வேறு. அதை நான் யாரோ இங்கே ஏதோ பிறந்தேன், ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஏதோ ஒன்று கிடைச்சிது, ஏதோ போயிட்டு இருக்கேன், ஏதோ நடக்குது, இப்படி ஏதோ ஒன்று நானும் இருக்கிறேன், நானும் போயிட்டு இருக்கிறேன், ஏதோ கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஏதோ எனக்கு 3 வேளை சோறு கிடைக்குது, ஏதோ ஆண்டு ஒரு சின்ன வீடை கொடுத்துருக்கிறாரு. இப்படி நம்மை குறித்து நாமளே ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு, நாமளே ஒரு நினைவு கூர்ந்து கொண்டு, நம்மளே நமக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு, இல்லை உலகம் நமக்கு ஒரு பேரை வச்சுருக்கோம், அதுதான் நாம நினச்சிருப்போம். சிறு வயசுலேருந்து பார்த்தீங்களா சில வீடுகளில் ஏதோ ஒரு வேலையை செய்யலைன்னா உடனே நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்றாங்க, நீ வேஸ்ட்ன்றாங்க. இதையே சொல்லி மைண்டில் ஏற்றிருக்கோம் இல்லையா? சிலர் ஸ்கூலில் படிக்கலைன்னா மக்குன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. நிறைய பிள்ளைங்களை மக்குன்னு சொல்லி படிப்பு ஏறாமல் போய் ஸ்கூலை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்படி இந்த உலகம் நம்மை ஏதோ ஒரு தவறுகளை செய்யும்போது, சரியாக செய்யாத போது நம்ம அதுக்கு லாய்க்கில்லைன்னு சொல்லி இந்த உலகம் நம்மளை உதவாதவன், புரோஜனமற்றவன் சொல்லுகிறது. இந்த உலகம்னு சொல்ல நீ அழகில்லாதவன், உனக்கு அழகில்லைன்னா அழகில்லை, திறமில்லை, அறிவில்லை, அது இல்லைன்னு சொல்லி நம்மக்கிட்ட இல்லாததை குறித்து சொல்லி என்ன பண்ணுது, நம்ம மைண்டும் அப்படி மாறி நாமளாக ஒன்று கணக்கு போட்டு இதுதான் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்கிற நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், இதுவரையிலும் தெய்வத்தை அறியாத தெய்வனுடைய வாழ்க்கைக்குள் வந்திருக்கிற நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டு இருக்கிற கடவுள் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை, நான் யார் என்பதை தேவன் சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா நம்மை உண்டாக்கினவர் அவர்தான். நம்மை உண்டாக்கினவர், ஆமா, அவர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? நான் என்ன சொல்றதை விட முக்கியம் இல்லை, தேவன் என்னை குறித்து என்ன சொல், அவர் தான் என்னை உண்டாக்கினவர். அப்போ அவர் என்ன சொல்லுகிறார், வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய மனநிலையெல்லாம் அதற்கேற்ற போல மாறும் பொழுது நம்ம பேச்சு கூட அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம், யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு வேதத்தில் ஒரு பகுதியை காட்டுக்கிறேன். முதல் நாம் படித்தோம் இல்லையா? என்ன படித்தோம்? பழைய ஏற்பாட்டில் நீங்கள் அதுக்கு முந்தனே சேஷ்ட புத்திரர்கள், இஸ்ரவேலினுடைய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சந்ததியை ஆண்டவர் சொல்கிறார் சேஷ்ட. ஆமா, அதாவது முதல் தலைச்சன் பிள்ளை அப்படின்னு படித்தோம். தேவாதி தேவனுடைய தலை பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும் நாம் தான் தலைச்சன் பிள்ளை, தேவனுடைய முதல் பிறந்த பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த முதல் பிள்ளைக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. முதல் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது பெரிய எதிர்பார்ப்போடு பெற்றெடுப்பாங்க இல்லையா? அதே போல் தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பெற்றெடுக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக நிறைய காரியங்கள் எதிர்பார்த்தார். அவங்கள கொண்டு நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டார். அவர்களை பின்பற்றாமல் பாகால்களை வணங்கி என்ன பண்ணாங்க, இந்த தெய்வத்தை விட்டு விலகி போய்
பாபிலோனில் அடிமைகளாய் போய் இப்படி பல காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்களாய் இல்லை, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நாம் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். ஆகியனாலே வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமன் என்றும் இருக்கிறபடினாலே சொல்லப்பட்ட இஸ்ரவேலருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இப்போ ஆவிக்குரிய ரீதியிலேயே இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை கொண்டபடினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தபடினாலே இன்றைக்கு நாம் பிதாவுடைய செல்ல பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நாம் விசுவாசத்தின் அடிப்படையில் தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நாம பரிசுத்தவான்களாய் நீதிமான்களை மாற்றப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாய் கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறபடினாலே கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறபடினாலே நாமும் ஆபிரகாமின் சந்ததியாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி பிறந்த ஆபிரகாமின் சந்ததியை காட்டிலும் உண்மையாய் ஆவியில பிறந்த நாம் தான் ஆவிக்குரிய உண்மையான இஸ்ரவேலர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே ஆபிரகாமின் சந்ததியிலே பிறந்த அன்னைகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காம அவர் மேசியான நம்பாம இன்னும் இருக்கிறாங்க. நாம புறஜாதிகளாகிய நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை உளமாற ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறோம். அவர் தேவனுடைய குமாரன், அவர் என் பாவங்களுக்காய் மரித்த தெய்வம் என்று நம்பும் பொழுது அவர்களை காட்டிலும் விசேஷமானவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த வாக்குத்தத்தங்களுக்கு நாம் சொந்தக்காரர்களாய் இருக்கிறோம். வாக்குத்தத்தங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தங்களை நாம் அது எனக்காய் சொல்லப்பட்டது நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு காரியங்களை நான் சொல்லுகிறேன். தேவன் ஒரு மனிதனை பார்த்து பராக்கிரமசாலியை என அழைக்கிறார். அந்த கிதியோனை பற்றி தான் இன்னைக்கு படிக்க போகிறோம். கிதியோனை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம படிக்கலாம். ஏன்னா ஒரே வார்த்தையில் எனக்கு தெரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிட்டதுன்னா ஒரே வேதத்தில் ஒரு வார்த்தையை எடுத்து தியானம் பண்ணால் ஒரு நாளைக்கு ஒரு சத்தியம் கிடைக்குது, இன்னொரு நாளைக்கு இன்னொரு சத்தியம் கிடைக்குது. கடவுள் வார்த்தையில் அவ்வளோ ஆண்டவர் மறைப்பொருளை வைத்திருக்கிறார், வெளிப்பாடை வைத்திருக்கிறார். அதனால் ஒரு காரியம் தான் இந்த காரியம் தான் ஒரு வசனத்தில் இருக்குதில்ல, நிறைய காரியங்களை தேவன் நமக்காக இதுக்குள்ளே வைத்திருக்க தியானிக்க புதையல் புல தோண்டி எடுத்துக்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அநேக சத்தியங்கள் வெளிப்படுகிற இந்த சத்தியங்கள் நமக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கு. முதல்ல அந்த கிதியோனை பற்றி ஒரு இது வாசித்திடலாம். நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆவது அதிகாரத்தில் 1 சில வசனங்களை வாசிக்கலாம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையிலே ஒப்பு கொடுத்தார். மீதியானின் கை இஸ்ரவேலின் மேல் பலம் கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானின் நிமித்தம் தங்களுக்கு மலையில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாகி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கின் புத்திரர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகள் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். போதும், மிச்சம் வாசிக்கலாம். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் மீட்டு கொண்டு வந்து அந்த கானான் அருகில் கொண்டு வந்தார். கானானுக்குள்ளே அவர் பிரவேசிக்க முடியல. அதற்குள்ளாய் கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டு அவர் அடக்கம் பண்ணினார். பிறகு அந்த இடத்துல யோசுவா வருகிறார். யோசுவா தான் அந்த கானான் தேசத்துக்குள்ளே இவர்களை கொண்டு போய் அந்த தேசங்களை பங்கிட்டு கொடுக்கிறார். யோசுவா காலம் வரைக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கடவுளுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இருந்தாங்க. யோசுவாவுக்கு பிறகு அந்த யோசுவாவுடைய இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு நல்ல தேவ மனிதன் அங்கே அவர்களுக்கு கிடையாது. அவருக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, அவங்கவுங்களுக்கு பிடிச்சது, அவங்கவுங்களுக்கு எது சரின்னு தோணுதோ, அவங்கவுங்க எதை தான் வணங்க நினைக்கிறாங்களோ அவங்கவுங்க அப்படி வணங்கி அவங்க இஷ்டத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்க அப்படியே போயிட்டாங்க. நான் யோசித்து பார்த்தேன்,
இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை, அதாவது ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை கொண்டு ஒரு பரிசுத்த ஜாதியை உண்டாக்கணும்னு சொல்லி அந்த ஆபிரகாமின் மூலமாக 12 கோத்திரங்களை ஆண்டவர் பிறப்பித்து அதை பழுகி பெருகை செய்து அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வெளியே வந்து செங்கடலை பிளந்து மன்னாவை கொடுத்து கண்மலையை பிளந்து பலவிதமான அவங்களுக்காக பலவிதமான காரியங்களை செய்து அற்புதமாக வழி நடத்தினார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். இந்த மாதிரி எங்கேயுமே கேட்டிருக்க முடியும். ரியலாக நடந்த சம்பவம் இது. இது அப்படியே நடந்து வந்து ஆண்டவர் என்ன பண்ணுற, அப்படியே அடுத்து யோசுவாய் கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற அந்த அற்புதமான தேசத்தை அந்த ஜனங்களுக்கு 12 கோத்திரங்கள் பிரித்து கொடுக்குறாரு. பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணி ஒரு அருமையான தேசத்தை ஜனங்களுக்கு கொடுத்துருக்கும் பொழுது ஒரு தலைவன் இருக்கிற வரைக்கும் நல்லா போதுங்க. இப்போ மனுஷனுடைய நிலைமை இதான். என்னதான் கடவுள் நம்மளை ஒரு அறிவாளிகளை படைத்தாலும் கூட நமக்கு ஒரு தலைவன் தேவைப்படுகிறான். தலைவன் நமக்கு ஒரு தேவ மனிதன் நமக்கு தேவைப்படுகிறான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்த தேவ மனிதன் அந்த யோசுவான்ற ஒரு மனிதன் மரித்து போனார். அந்த இடத்த நிரப்ப யாரும் இல்லை. அப்படி என்ன நடக்குது? அவங்கவுங்க இஷ்டப்படி எது பிடிக்குதோ, எது நடக்குதோ, எது அவங்களுக்கு நல்லா தோணுதோ இல்லையா, அவங்க இஷ்டப்படி ஏதோ வணங்க. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை விட்டு விலகி தேவனுக்கு பிடிக்காத தெய்வங்களை இவங்க போய் வணங்குறது, பிடிக்காத காரியங்களை செய்கிறது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியே போக ஆரம்பித்தாங்க. அப்போது திடீர்னு அங்கேருந்து ஒரு நியாயாதிபதிகளை எழுப்பி அவங்கள நியாயம் தீர்த்து அவங்க கொஞ்ச நாள் வழி நடத்துவாங்க. அவங்க கொஞ்ச நாள் அப்படி கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க. அவர் போன உடனே மறுபடியும் போயிடுவாங்க. இப்படி போயிட்டே இருக்கும். இவங்க உருப்படியாக இவங்க இல்லை. இப்படிப்பட்ட இருக்கும்போது தான் இந்த ஒரு கடைசியாக இந்த நியாயாதிபதியாக இந்த கிதியோனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். இப்போ இந்த மீதியானர் முதல்ல வாசிக்கலாம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானை கையிலே ஒப்பு கொடுத்தார். மீதியானர் கையில ஒப்பு கொடுத்தார். மீதியானர் யாருமல்ல, ஆபிரகாமுடைய இன்னொரு கேத்துரால் என்ற 3வது மனைவிக்கு பிறந்த அந்த பிள்ளைகளுடைய சந்ததி தான் மீதியானியர். பார்க்க போனால் இவங்களும் ஆபிரகாமுடைய சந்ததியை தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இவர்களை தான் என்ன பண்ணாங்கன்னா, வனாந்தரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்தில் தள்ளி விக்கிரகத்தை உணவச்சு இஸ்ரவேல் ஜனங்களில் 24,000 பேர் மரித்து போனார்கள். இவர்கள் பாவத்தில் விபச்சாரத்தில் தள்ளுவதும் பாகாளர்களை வணங்க செய்வதும் இவங்களுடைய வேலையாக இருக்கிறது. இஸ்ரவேலர்களை பாகாளர்களுக்கு நேராக நடத்துகிற வேலையை இந்த மீதியானர் பண்ணுறாங்க. இந்த மீதியானர் கையிலே ஆண்டவர் என்ன பண்ணாரா? ஒப்பு கொடுத்தா. ஹல்லேலூயா. கர்த்தர் அழைத்து வந்து வாக்குத்தத்தம் பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற இடத்தை கொடுத்து, கட்டாத வீட்டை நாட்டாத தோப்பை உனக்கு கொடுத்து, உன்னை அழகு பார்த்த தெய்வத்தை விட்டுட்டு பேசாத, நடக்காத, பார்க்காத, நகராத அதை தேர்ந்தெடுத்தாங்க. அது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லி உருவமற்ற தெய்வன் அவர்களோடு அவர் நடந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் அவங்களுக்கு அற்புதம் செய்து மாறாண்டு போய் நிற்கிறாங்க. தண்ணீரை ஆண்டவனை பண்ணுறாரு, மதுரமாய் மாற்றுகிறார். செங்கடலான நிற்கிறாங்க, செங்கடலை பிளக்கிறாங்க. பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். பாதரட்சைகள் தெரியவில்லையா? பாதரட்சைகள் தெரியவில்லை. வஸ்திரங்கள் என்னங்க 40 வருஷமா வஸ்திரம் பழசாகவும் இருக்கும். 6 மாதம் கூட தாங்க மாட்டுது. 6 மாதம் இதெல்லாம் சைலன்ஸ் மிராக்கிள். என்னது? செங்கடல் பிளந்தது வெளிப்படையான பயங்கரமான மிராக்கிள். செருப்பு தேயாத ஒரு மிராக்கிள்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. ஏன்னா நமக்கு தெரியுது. 40 வருஷம் நடந்து செருப்பு தேயலைன்னா அது ஒரு சைலன்ஸ் மிராக்கிள். சைலன்ஸு. ஆமாம். வஸ்திரங்கள் பழதாய் போல. ஒரு வஸ்திரம் வளர்ந்துருக்குமோ? 10 வயசு குழந்தைக்கு சட்டு போட்டு வந்திருப்பாங்க. 40 வருஷம் நடக்கும்போது அவன் 50 வயசு ஆகிட்டு இருப்பானே. அப்போ அந்த சர்ட்டு 10 வயசு பையன் வளர்ந்துருப்பான்ல, சர்ட்டும் வளர்ந்ததோ அவரால் வளர செய்ய முடியும். ஹல்லேலூயா.
ஒரே ராத்திரியிலே ஆரோனுடைய கோலை துளிர்க்க செய்து, பூக்க செய்து, காய்க்க செய்து, பழுக்க செய்தார். ஹல்லேலூயா. அப்போ அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அப்போ தேவன் அற்புதமாய் நடத்துகிறார். செருப்பு தேயலன்னு என்ன அர்த்தம்? உன்னை சுமந்து கொண்டு வந்தான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீ நடந்திருந்தனா உன் செருப்பு தேஞ்சிருக்கும். உன் செருப்பு தேயலைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னை தூக்கி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நீ நடக்கிற மாதிரி தான் நடந்த, ஆனால் உண்மையிலே உன் கால் தரையில் படலை. நான் உன்னை சுமந்து கொண்டு வந்தேன். இப்படியெல்லாம் நடத்தி வந்த அற்புதமான காரியங்கள் எல்லாம் செய்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவனற்ற, உயிரற்ற, நடக்காத, பேசாத, நகராத தெய்வங்களை தேடி போயிட்டாங்க. பாருங்க, எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய காரியம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம், அவளை கண்டித்து உணர்த்த ஒரு தெய்வ மனிதன் அல்ல. இந்த தெய்வடைய வார்த்தை எடுத்து சொல்ல ஒரு தெய்வ மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. நம்மளாம் பாக்கியமற்ற ஜனங்கள். ஹல்லேலூயா. அங்கங்கே ஒரு சின்ன சபை வச்சு, அதுக்கு ஒரு ஊழியக்கார வச்சு அந்த பைபிளை எடுத்து சொல்ல முடியும் இல்லையா? நீங்கள்லாம் எவ்வளோ வளர்ந்துருக்கீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கீங்களா இல்லையா? யாரோ ஒருத்தரை நிற்க வச்சு உங்களுக்கு ஒரு 4 வசனத்தை சொல்லி நீங்கள் நிறைய கற்றுனீங்க. ரெண்டாவது விஷயம், நான் அவங்க ஒரு முக்கிய ஒரு மூலக்கூறாக இருந்தாங்க இல்லையா? அப்போது கர்த்தர் இப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் பாக்கியமற்ற ஜனங்கள், உங்களை விசாரிக்க ஒரு தேவ மனிதன், உங்களுக்கு ஆலோசனை சொல்ல தேவ மனிதன், வேதத்தின் வார்த்தையை சொல்ல தேவ மனிதன். நமக்கு பாருங்க எவ்வளோ அற்புதமான பாக்கியம் பெற்ற ஜனங்கள். அன்னைக்கு அவர்கள் இல்லாதபடினால பின்மாறி போயிட்டாங்க இல்லையா? அவங்களுக்குள்ள அந்த சத்தியம் இல்லை. இந்த அளவுக்கு நம்ம அறிஞ்சிருக்கிற அந்த அளவுக்கு கூட அற்புதங்கள் நிறைய பார்த்தாங்க, அவங்களுக்கு சத்தியங்கள் இல்லை. நமக்குள்ள அற்புதங்கள் பெருசாக பார்க்காவிட்டாலும் சத்தியங்கள் நம்மக்கிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. நம் செங்கடலை பிளந்ததை பார்க்கல, ஆனால் நடந்தது என்று விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நடந்ததை பார்த்தாங்க, அந்த சந்ததியை மறந்து போயிட்டாங்க. நம்ம பார்க்கல, ஆனால் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. மன்னாவை சாப்பிட்டாங்க, நான் மறந்துட்டாங்க. நம் மன்னாவை பார்க்கல, மன்னாவை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம் தேவன் வனாந்தரத்தில் மன்னாவை கொடுத்து போஷித்தாருன்னு நம்புகிறோம். ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பமாய் பகலிலே அவர் நிழலில் நடத்தினார் இல்லையா? ஏசி மாதிரி கூலிங்காக இருந்தது. எப்படி இன்னைக்கு நம்ம ஏசி போட்டு நம்ம கஞ்சிக்கிறோம், அப்படி இல்லை. அந்த நிழல் அவ்வளோ மேக ஸ்தம்பம் கூலிங்கா. ஆனால் வெளியெல்லாம் பார்த்தா அனல் அதிகமாக இருக்கும். அவங்க போகிற இடமெல்லாம் கூலிங்கா ஏசி மாதிரி போட்டு. நம்ம அனுபவிக்கல, அவங்க அனுபவிச்சாங்க. அவங்க நம்பலை, நாம் அதை நம்புகிறோம். ஹல்லேலூயா. இதுதான் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. இரவிலே அக்கினி ஸ்தம்பம். எவ்வளவுலாம் யோசிக்கிறாரு பாருங்களேன் ஆண்டவர்னா. சில காரணங்கள் என்ன ஆண்டவரை எப்படிப்பா அதெல்லாம் யோசிப்பீங்க? இருட்டில் குளிராக இருக்கும், அவங்க அந்த குளிர பாதிக்கப்படாது. அக்கினி ஸ்தம்பம். பகலில் நிழலில் இருக்கணும், அதுக்கு மேக ஸ்தம்பம். செருப்பு தேயக்கூடாது, தண்ணி குடிக்கணும், குளிர் தாக்கப்படக்கூடாது, வெயில் தாக்கக்கூடாது, தண்ணி வேணும், உணவு வேணும் இல்லையா? சும்மா கொஞ்சம் மனமோடு தான். என்ன ஆண்டவர் இதை மண்ணாவை ஒரு கறி சாப்பாடே இல்லையா? கறி தானே வேணும். வாழை வழியாக சாப்பிட்டு மூக்கு வழியாக வரவருக்கு நான் கொடுக்குறேன். எத்தனையோ கிலோமீட்டருக்கு காடைகள் எல்லாம் விழுந்துருச்சேன். 2 அடி உயரத்துக்கு காடைகளை ஒன்று மேலே மண்ணு இருக்கு. வாரி வாரி அள்ளி அள்ளி என்ன பண்ணால் வீட்டு ஃபுல்லாக நிரப்பிக்கிறாங்களாம். வச்சு 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 சாப்பிட்றாங்களாம். எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரில. மூக்கு வழியெல்லாம் வந்ததுன்னு சொல்லி வேதத்தில் எழுதிருக்கு. மூக்கு வழியா? ஆமாம். கறியாக வேணும். நான் உனக்கு அருமையான மண்ணாவை கொடுக்குறேன், அற்புதமான உணவு கொடுக்குறேன், நீ கறி தானே கேட்குற, என்ன கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் ஆண்டவர் பாருங்க நிறைய காரியங்களை யோசிப்பு. எப்படி ஆண்டவரை முன்கூட்டியே இதெல்லாம் யோசித்து இதெல்லாம் இப்படி நடக்கும்ன்ற முன்கூட்டியே அறிந்து உண்மை நீ தான் ஆண்டவரை நீ. ஏன்னா நீ நடத்தி வந்த பாதைகள் செய்கிற காரியங்களை பார்க்கும்போது நீ உண்மை தவிர ஒரு தெய்வம் அந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரை. எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து மிக நேர்த்தியாக செஞ்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. மனிதனோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். நமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் சிறப்பாய் படைத்து வைத்திருந்தார் பாருங்க. பிசாசு அதெல்லாம் அந்த நன்மையான காரியங்கள் அப்படியே திசை திருப்பிட்டான் இல்லையா? ஆணும் பெண்ணும் ஒன்றாகி வாழ்வது தேவ சித்தம். அதை தூக்கி போய் விபச்சாரமாக்கி அதை ஒரு பாவமாக்கி அதை தீமையாக்கி விட்டுட்டான் பாருங்க. இப்படி பல காரியங்கள் தேவன் வைத்த நன்மைகள் எல்லாம் பிசாசு தீமையாய நிறைய காரியங்களை மாற்றி விட்டுட்டான்.
ஆனால் ஆண்டவர் ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட். எப்படின்னா, தீமையை நன்மையாய் மாற்றுறதுல அவர் பெரிய ஆளு. ஹல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில ஒரு தீமை நடந்துச்சுன்னு ஒரு நாள் கவலைப்படாதீங்க. உன் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை தீமைகள் உங்களுக்கு நடந்திருந்தாலும் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் இருக்கிறார். எவ்வளவு தீமைகளை கொண்டு வந்தாலும் அந்த தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தீமைகளை பார்த்து கவலைப்படாதீங்க. அவன் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறார். அவன் நன்மையை தீமையாய் மாற்றி கொண்டே இருக்கிறான். நல்லவரையே கெட்டவர்னு காட்டிட்டு இருக்கிறான். நீ அவரை எவ்வளோ கெட்டவர்னு காட்டினாலும் அவர் நல்லவர்னு காட்ட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாய் கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி தன் முழு அன்பையும் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இந்த கல்வாரின்னு அவன் நடுங்குறான். ஏன்னா அதுக்கு மேலே கல்வாரியில் அவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. தன்னையே கொடுத்துட்டார்ல, ரத்தத்தை சிந்திட்டார்ல, அவரை நிர்வாணமாக அடிக்கப்பட்டார்ல, எல்லாவற்றையும் கொடுத்துட்டார்ல. அங்கே போய் இவர் கெட்டவர்னு எப்படி பிசாசுக்கு கல்வாரியான நடுங்குறான். அங்கே போய் கடவுள் கெட்டவர்னு அவனால் சொல்ல முடியல. முழு அன்பையும் வெளிப்படுத்துறாரு பாருங்க. ஹல்லேலூயா. யாருன்னா பாரு, பொதுவாக உலகத்தால் கூட கேட்டு, ஏசு கெட்டவரா, இந்த சிலுவையில் அடிச்சிட்டாங்களா? இல்லைப்பா, ஏசு நல்லது தானே செஞ்சார். அவர் யாருக்கும் துரோகம் பண்ணலையே இல்லையா? குருடருக்கு பார்வை கொடுத்தாரு, குஷ்ரோகிக்கு குணமாக்குனார், எவ்வளோ அற்புதம் செய்தார். ஏழைகளை போய் அவர் பார்த்தாரு. 38 வருஷமாக படுத்து அவனை போய் பார்க்குறாரு. செத்தோன்னு எவ்வளோ நல்லது செய்யார், நல்ல போதனை கொடுத்தாரு. அவர் ஒன்றுமே பண்ணவே இல்லையே. அவர் கல்யாணம் கூட பண்ணிக்கல இல்லையா? இப்போ பிசர்களுக்கு காலை கழுவுகிறாரு, எல்லாரும் மன்னிச்சு விட்றாரு. மறுதலத்தை பேதுரு போய் பார்க்குறாரு. இவ்வளோ நல்லவர் கல்வாரி சிலுவையில் மறிக்கிறது. அங்கே போய் ஏசு கெட்டவர் அப்படின்னு அவனை மூளை குழம்பு போச்சு. அதான் தலையை நசுக்கினார். தலைவே, இது வரைக்கும் கடவுள் கெட்டவர்னு ஏதோ ஒரு விதங்களை காட்டான். உனக்கு நடக்கிற எல்லா காரியத்தை வச்சுட்டு பத்தியா ஆண்டவர் தான் அதை செஞ்சார், பத்தியா ஆண்டவர் தான் உனக்கு இதை பண்ணார் இப்படி சொல்லி ஏதோ ஒரு தீமைகள் நடந்தா அதை சேர்ந்து அவன் தான் அதை ஆண்டவர் மேலே பழிய போட்டு ஆண்டவரை கெட்டவராக காட்டி கொண்டிருந்தான். இந்த கல்வாரி சிலுவை என்ற வந்த உடனே இவர் கெட்டவர்னு அவனால் வாய் அடைந்து போயிட்டான். அவனோட மூளை செயல்படாமல் போயிடுச்சு. அதான் கல்வாரினோன்னு அவன் பயப்படுகிறான். கல்வாரினோன்னு பயப்படுகிறான். அங்கே போய் ஆண்டவரை கெட்டவராக காட்ட முடியல. அந்த கல்வாரி தான் உன்னை என்னை ரசித்து இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கல்வாரி மாத்திரம் நாம கூட ஒரு நல்லவர்னு நம்பி இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அந்த காட்சியும் அந்த பாக்கியமும் கிடைக்கல. உனக்கும் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கிற. ஹல்லேலூயா. ஒரு தெய்வ குமாரன் இந்த உலகத்தில் நமக்காய் வந்து வாழ்ந்து அவர் மரித்து நமக்காய் ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்தார் என்ற அந்த சத்தியத்தை கேட்கும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவர் நமக்காய் மரித்ததுனால இங்கே வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, இஸ்ரவேல் ஜனங்களை கொடுத்து ஒரு இது கொடுத்துட்டேன். கொஞ்சம் உள்ளே போகலாமா? தேவனுக்கு பிடிக்காத விஷயத்தை நம்ம கொஞ்சம் கூட விட்டு வைக்கக்கூடாது. ஆமாம். மீதியானர்கள் அன்றைக்கு இவர்கள் இஸ்ரவேலர்கள் கடந்து போகும்போது இவர்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. மோசேஸ் சொல்கிறாரு, இந்த இனத்தையே அடித்து காலி பண்ணிடுன்றாங்க. காலி பண்ணுறதில் கொஞ்சம் மீந்து எங்கே கொஞ்சம் விட்டுட்டு வந்தாங்க. அவங்க பழுகி பெருகி மோசையே யோசுவாலாம் போன பிறகு இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எங்கே வர்றதை பார்க்குறோம். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று, விரும்பாத ஒன்று உன் கையில் விட்டு வைக்காத. அது நாளைக்கு பெரிய உனக்கு ஒரு கண்ணியாய் வந்து நிற்கும். அது உனக்கு ஒரு பெரிய உனக்கு விரோதமாய் வந்து நிற்கும். ஹலோ. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய பிரச்சனை வந்து அந்த ஆண்டவருக்கு பிடிக்காத அந்த காரியங்கள் வந்து பூகம்பம் மாதிரி வந்து நிற்கும். அதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு விட்டு வைத்த அந்த மீதியானரை இன்னைக்கு வளர்ந்து ஒரு திரளாய் பெருகி இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தொல்லை கொடுக்குறாங்க. அன்னைக்கு எங்களெல்லாம் காலி பண்ணீங்களே அதெல்லாம் நினைவில் வைத்து மீதியான என்ன பண்ணாங்க,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர், நல்லவர். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு ஒன்று பிடிக்கலன்னா அது ஆண்டவர் வேண்டான்னு சொல்கிறாரா, அதை வெறுத்துட சொல்கிறாரா, அது உனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாரா, அதை எடுத்து போட தயாராக இருங்க. ஹல்லேலூயா. அது உங்கள் கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்கன்னா பின்னாளிலே அது உங்களுக்கு ஒரு கண்ணியாக மாறும், அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறும். அந்த சின்ன விஷயங்கள் வந்து உங்களை வாழ்க்கையில் கலங்கடிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு விட்டு வைத்த அந்த மீதியான என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு வந்து 7 வருஷம் பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்போது கர்த்தர் அவர்கள் 7 வருஷம் மீதியானுடைய கையில் கொடுத்தார். ஆமாம், மீதியானர்கிட்ட இருந்து வந்த அந்த விக்கிரக ஆராதனை, பாகால், இதெல்லாம் இவங்களுக்குள்ள இருக்குது பாருங்க. கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களை இவர்கள் செய்தார்கள். அதனால எதிர்கையில் கொடுத்தார், எதிர்கையில். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் எதிரி கை ஓங்கி இருந்தா நம்ம என்ன தப்பு பண்ணணும் கொஞ்சம் யோசிக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கை தான் ஓங்கி இருக்கணும், நம்ம கை தான் ஓகேணும். அதுதான் வேத வசனம், அதுதான் அல்லையா. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். அப்படியா? வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 6, 7, 10 வாசிக்கலாம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இதுதான் தெய்வ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். உனக்கு வழியாய் 7 வழியா, ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடி போவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை படிச்சுன்னா வச்சா ஓடி ஒளிகிறாங்க. இவங்க குகைகளில் ஒளிந்து கொள்ளுகிறாங்க. திடீர்னு மீதியானர் வருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற ஆடு மாடு கழுதை எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு போயிடுவாங்க. இந்த பயிர் வகைகள் எல்லாத்தையும் நாசப்படுத்தி போயிடுவாங்க. அவங்களும் எடுத்துன்னு போகிறாங்களா இல்லையா, எல்லாத்தையும் வீணை அடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. நீங்கள் அது படிச்சிங்களா இருக்கும். அடிக்கடி கிளம்பி வர வேண்டியது தான். அதுவும் ஒரு கூட்டமாக வருவாங்க, ஒருத்தர் இல்லை, ஒரு பெரிய ஒரு படையே வரும். அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பயிரிட்டு இருக்கிற பயிரை அழிச்சிடணும், இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் வெட்டி போட்டுடணும், முடிஞ்சால் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடணும். இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்னா இஸ்ரவேலர் வந்து மீதியானருக்கு என்டர்டெயின்மெண்ட்டு. இவங்களை அடிக்கடி தொல்லை குத்துன்னு இருக்கணும், இவங்களுடைய பொருளை அழிக்கணும். பாருங்கள், இதுக்கெல்லாம் காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாப்பை செய்தார்கள். ஹல்லேலூயா. என்ன பொல்லாப்பை செய்தாங்க தெரியுமா? இந்த தெய்வத்தை நம்பலைங்க, அவரை ஆராதிக்கலைங்க. அவரை விட்டுட்டு அவரை அழைத்து வந்த அந்த தெய்வம் அவங்களுக்கு தேசத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, பாலம் தேனை ஓடுகிற தேசத்தை கொடுத்து, இந்த தெய்வத்தை விட்டு விலகி இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தெய்வத்தை நம்பாததே மிகப்பெரிய பாவம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இயேசுவை நம்பாத இருந்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு பாவம், மிகப்பெரிய. ஆமாம், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க விட்டால் உங்கள் பாவங்களிலே. ஆமாம், இயேசு விசுவாசிக்கலாம், பாவத்தை விட்டு வெளியே வர முடியாது. இயேசு விசுவாசத்தான் உனக்கு விடுதலை. இயேசு தான் எல்லாம் நீ நினைக்கலன்னா கட்சியில் உனக்கு பாவத்தை விட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா பாவத்துக்கு அடிமையாடு. அது இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்காக வந்த ரட்சகர் நான் தான், மேசியான்னு நீங்கள் நம்பலைன்னா வேறொரு மேசியை உனக்கு வரமாட்டார், உங்களுக்கு விடுதலை கிடையாது, பாவத்திலே சேர்த்து அழிஞ்சு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தெய்வத்தை விட்டு விலகி பாகால்களை வணங்கி பொல்லாப்பை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் எதிரிகளை கொடுத்துறாரு. எதிரிகளுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க. ஹல்லேலூயா. 10ஆம் வசனம் வாசிங்களா, அதில் என்ன இருக்குது பார்ப்போம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்துள்ள எமோருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார். உபாகம் 28:10 வாசிக்கிறீங்களா? 28:10. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். இங்க அப்படியே ஆப்போசிட் நடக்குது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கு.
அதனால் எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுவாங்க. உனக்கு விரோதமாக ஒரு வழியாக வருவாங்க, 7 வழியாக ஓடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தெய்வத்தை நம்பாதபடினால, அவர் ஆராதிக்கபடினால இங்கே என்ன பண்ணுறார்? எதிரி கையில் ஒப்பு கொடுக்குறார். எதிரி கையில் ஒப்பு கொடுக்குறார். இப்படிப்பட்ட ஒரு நிலை அங்கே ஓடிக்கொண்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே நிகழ்ந்து கொண்டு இருக்குது. அப்போது இப்போ தான் நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு இப்போ அதிலேருந்து தொடர்ந்து வாசிங்க. அதற்கு பின்பு 11ஆம் வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியனாய யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க, அப்பதான் அது முழு சாரம் பிடிக்கும். 1ல இருந்துங்களா? பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியான கையிலே ஒப்பு கொடுத்தார். மீதியானின் கை இஸ்ரவேலின் மேல் பலம் கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளிலும் கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். ஓடி ஒளியறாங்க. அப்புறம் இஸ்ரவேல் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அம்லேக்கியரும் கிழக்கத்து புத்திரர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதையை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர் ஒட்டகங்களும் எண்ணி முடியாதாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். பாருங்க, ரொம்ப பிரச்சனை அதிகமான பிறகுதான் கர்த்தர் ஞாபகம் வருது. கர்த்தர், ஆமாம், நிறைய பேர் சொகுசு வாழ்க்கையில் கருத்து ஞாபகத்து வரல. ரொம்ப ஒன்றும் பண்ண முடியல. நம்ம தான் அப்போ தான் ஆண்டவரே ஆண்டவர். அப்போ தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்க நல்லா இருக்கும்போது கடவுளை பிடிச்சிருந்தான். இப்போ இன்னும் நல்லா இருந்திருக்கலாம்ல. எல்லாம் அவஸ்தைப்பட்டு எதிரிகளால் தாக்கப்பட்டு எல்லாம் இழந்து இப்போ தான் கர்த்தர் ஞாபகம் வருது. இப்போ தான் பழைய காலெல்லாம் ஞாபகம் வருது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி வழி நடத்தினார், இப்படி அந்த செய்த அற்புதங்கள். அவர் எவ்வளோ பெரிய கடவுளை விட்டுட்டு வந்தோம், நம்ம அவர்கிட்ட போவோம், அவரை நோக்கி பார்ப்போம், அவர் தான் எல்லான்ற ஒரு நிலைக்கு வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இவங்க கர்த்தரை நோக்கி பார்க்குறேன். அடுத்த வசனம் வாசி. இஸ்ரவேல் புத்திரர் மீதியான நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவரிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்துள்ள எமோருடைய தேவர்களுக்கு பயப்படாது இருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபேசியனாகிய யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலின் மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானை கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனசாவிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால் போதும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இவங்க முறையிட்ட உடனே ஒரு மனுஷனை தேடுகிறார். ஏன்னா அவனை பயன்படுத்தணும். அவனை வச்சு தான், அந்த ஒரு மனுஷனை வச்சு தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கணும். ஒரு மோசை வச்சு தான் இந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கணும். ஒரு யோசுவா வச்சு தான் ஆண்டவர் என்ன பண்ணணும், அந்த கானான் தேசத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஒரு மனிதனை அவருக்கு பிடித்த
அவருடைய சத்தத்தை கேட்குற, அவருக்கு கீழ்ப்படிக்கிற ஒரு மனிதன் ஆண்டவருக்கு கிடைச்சிட்டாலே போதும். அவனை வச்சு ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்குற அந்த மனிதன் நானாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்தை மாற்றக்கூடிய நீ தேடுகிற அந்த ஒரு மனிதன் நானாக இருக்கணும். ஆண்டவரே, என்னை எடுத்து பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. இருக்க விரும்புகிறீங்களா? ஆண்டவரை, நீ எதிர்பார்க்குற, நீ பயன்படுத்த விரும்புகிற, உன் சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிற அந்த மனிதன் நானாக இருக்கணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஒரு ஆள் கிடைச்சா அவனை வச்சு உலகத்தை அசைச்சிருவார். ஹல்லேலூயா. உண்மைதானே? ஒரே ஒரு இயேசு தேவகுமாரன் அவருக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து நடந்தார். 3.5 ஆண்டுகளிலே உலகத்தை கலக்கினார். அதான் சொல்கிறாங்க, உலகமே அவர் பின்னாடி போயிட்டு. உங்களுக்கு தெரியாதா? உலகமே 3.5 வருஷம் உலகம் அவர் பின்னாடி போயிடுச்சு. ஒருவேளை இயேசு இன்னொரு 10 வருஷம் இருந்ததா உலகத்தை கலக்கிட்டு இருப்பார். ஹல்லேலூயா. சொல்லாரு, நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும். எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டா நீங்கள் என்ன பண்ணுறது? நான் போகிறேன், நீங்கள் பண்ணுங்க. நான் போகிறேன். ஹல்லேலூயா. இயேசு செய்ய வேண்டிய வேலையை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிற எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இயேசுடைய வேலை நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? சொல்லுங்களேன், நான் அடுத்த இயேசு. உனக்கு கேட்ட, உங்களில் அடுத்த இயேசு யார்? உங்களில் கை தூக்குமா? அடுத்த இயேசு யார்? அந்த ரேணுகா சிஸ்டர் தான் தூக்குறாங்க வெளியில். பாவம், அவங்களுக்கு சரியாக பேச வர்றது. ஆனால் அவங்க வந்து இயேசுவை தூக்கிட்டாங்க. நல்லா பேசுகிற நீங்கள் கையை தூக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. உங்களில் அடுத்த இயேசாக ஆசைப்படுறேங்க. நான் அடுத்த இயேசுவாய் செயல்பட விரும்புகிறேன். தேவன் அதை தான் எதிர்பார்க்குறார். ஹல்லேலூயா. அடுத்த இயேசுவாக, அடுத்த நீங்கள் தெய்வகுமாரனாய் செயல்படணும்னு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால் அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளை ஆகும்படி ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார்னா, இயேசு கொடுக்கப்பட்ட அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த கிதியோனை ஏன் செலக்ட் பண்ணுறாரு, அதுதான் கொஞ்சம் இன்னைக்கு சொல்ல போகிறேன் இல்லையா? இதை பற்றி நிறைய படிச்சுட்டு அவனை கொண்டு இந்த மீதியானவரை ஆண்டவர் அங்கே போரில் இவன் மீதியானவரை இவன் ஜெயிக்கிறான். அதெல்லாம் நிறைய நம்ம படிச்சிருக்கோம். இன்றைக்கி சொல்ல போகிற சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் தான் சொல்ல போகிறேன். அதை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நீ அந்த ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்து ஏற்கனவே சில விஷயங்களில் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார். இப்போது ஆண்டவர் என்ன பண்ண, ஒரு மனிதனை தேடி விடுகிறார். அவன் தான் கிதியோன். அவன் என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய வயல் நிலத்தில் இருக்கிற அறுக்கப்பட்ட அந்த கதிர்களை எடுத்துன்னு போய் மறைவான ஒரு திராட்சை ஒரு ஆலைகளில் போய் அந்த தொட்டிகளில் போட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கே போயிட்டு இந்த கதிர்களெல்லாம் மணிகளாகி மாற்றுகிற வேலையை செய்கிறவனாக இருக்கிறான். 7 வருஷம் இந்த உபத்திரவமாக இருக்குது. 7 வருஷமாக இங்கே என்ன பண்ணுறாங்க? விதைக்கிறாங்க. அந்த விதையை அறுக்கிற நேரத்தில் அறுவடை நாட்களில் வந்து அது எல்லாத்தையும் இவங்க வீணடிச்சிட்டு போயிடுவாங்க, கொளுத்தி விட்டுருவாங்க, ஏதோ நாசப்படுத்திட்டு போயிடுவாங்க. இவங்களோட ஆடு மாடுகளெல்லாம் வெட்டி போட்டுருவாங்க. அவங்களும் எடுத்துன்னு போக மாட்டாங்க, தானும் வாழ மாட்டான், அடுத்தனும் வாழ விட மாட்டான். எவ்வளோ மோசமான நாட்கள் பாருங்கள். என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு. ஒரு கும்பலாக ஒரு கூட்டமாக வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போகிறது. இது வருஷம் வருஷம் நடக்கும். இந்த அறுவடை நாட்களில் வரும். திடீர்னு எப்போ வருவாங்கன்னு தெரியாது. திடீர்னு கிளம்பி வந்துடுவாங்க, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போவாங்க. இதை வந்து எதிர்த்து அதை இவங்க நிற்கக்கூடிய திராணியற்றவர்களாக, தைரியமற்றவர்களாக இங்கே இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கிதியோனை ஏன் ஆண்டவர் தேடுகிறார் என்றால், அநேகர் அன்றைக்கு வந்து பாகாலை நம்பி போனவர்கள், இவன் வந்து பாகாலை நம்பி போவாத கர்த்தரை நம்பி வாழ்கிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. கிதியோனுடைய தேர்ந்தெடுக்க காரணம், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் பாகாலை வணங்கக்கூடிய, கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய அநேக முறை அவங்க தடுமாறி போனாங்க. ஆனால் கிதியோனோ தான் தகப்பன் பாகாலுகளுக்கு மேடைகளை கட்டி இருந்தும் கூட கிதியோன் தேவனை நம்புகிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா.
அதாவது தேவன் பாருங்க, தன்னை நம்புகிற ஒரு மனிதன் கிடைச்சிட்டா போதும், அவனை வச்சு 4 பேருக்கு நன்மை செஞ்சிருவார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுக்கு விரோதமாய் செஞ்சு புலம்புனால கூட அவங்க அந்த பிரச்சனைனால தான் ஆண்டவரை தேடுறாங்களே தவிர அவங்க உண்மையாக கடவுள்கிட்ட வரல, கதறாங்க. ஏன்னா ரொம்ப பிரச்சனை அதிகமாகிடுச்சு தான் தேடுறாங்க, உண்மையாக அவங்க வரல. ஆனால் உண்மையான ஒரு மனிதனை தேடுகிற அந்த உண்மையான மனிதன் தான் கிதியோன். ஹல்லேலூயா. நீங்கள் என்னதான் கதைனால உங்களை வச்சு என்ன பண்ண முடியல, ஆனால் என்னை நம்புகிற, என்னையே விசுவாசிக்கிற, என்னையே ஆராதிக்கிற ஒரு மனிதனை தேடுறார், அவன்தான் கிதியோன். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், கடவுளை நம்பி நீங்கள் வாழ கற்றுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு மற்றவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் நிச்சயமாக காட்டுவார். நான் கர்த்தருக்காக தான் வாழறேங்க, அவரை நம்பி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அவர் தான் எனக்கு ஜீவனுங்க, அவர் வார்த்தை தான் என்னுடைய எதிர்காலத்தை சொல்லிக் கொடுக்குறது, என் சந்தோஷம் அவர் தான், என்னுடைய பலன் அவள் தான், எல்லாமே அவர் தான் ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிச்சயமாக எடுத்து பயன்படுத்துவார், எடுத்து நிச்சயமாக பயன்படுத்துவார், ஏதோ ஒரு வகையில் உங்களை பயன்படுத்துவார். ரெண்டாவது, நிறைய பேர் இந்த 7 வருடத்தில் என்ன நடக்குதுன்னா பயிரிடுறாங்க, அதை அறுக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறது, அதை நாசப்படுத்துறது. அதனால் கத்தில் பயிரிடுறதை நிறைய பேர் கைவிட்டுட்டாங்க. நிறைய பேர் ஆமாம், ஏன்னா நான் கஷ்டப்பட்டு விதைச்சி தண்ணி பாய்ச்சி அதுக்கு நிறைய வேலை இருக்குது, உடனே போட்டவுடனே எடுக்க முடியாது. சில மாதங்கள், 3 மாதங்களும் 4 மாதங்களும் அந்த காலத்தில், இன்றைக்கெல்லாம் 3 மாத பயிர் வந்துடுச்சுல, அப்போல்லாம் வந்து 6 மாத பயிர், 9 மாத பயிர் இப்படிலாம் சொல்கிறாங்க. பல நாட்கள் அதை தண்ணி பாய்ச்சி அதை பாதுகாத்து வளர்த்து அந்த அறுவடையின் நேரம், அந்த அறுவடை நேரத்தில் ஒரு மழை அடித்தா கூட அந்த பயிரெல்லாம் கெட்டு போயிடும். அப்போ விவசாயம் ரொம்ப ஒரு என்ன நடக்கும்னு எதிர்பாராததான். விதை விதைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் வேத்த படிக்கல. என்னென்னா, போய் விதைக்கிறேன், திருப்பி அறுப்புன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். அதனால் அந்த விதை விதைக்கிறவன் வந்து அந்த அறுவடையை வந்து எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. பூச்சி அடிச்சிடலாம், மழை வந்து கெடுத்துடலாம், புயல் அடிச்சிடலாம், ஒரே காத்தச்சு எல்லாம் வாழை மரம் சாஞ்சிரும், எல்லாம் வாழை மரம். இப்போ வாழை விதைச்சவன் எல்லாம் நஷ்டம் இல்லையா? இந்த மாதிரி பலவிதமான அந்த விவசாயிகளோட பிரச்சனை அந்த மாதிரி இருக்குது. அதனால் எல்லாரும் நிறைய பேர் விவசாயம் பண்ணுறதை கைவிட்டுட்டாங்க. ஏன்னா அறுவடை நேரத்தில் அவன் நல்லா தான் நாசப்படுத்திட்டு போகிறான், அவனை எதிர்க்க முடியல, கேட்க முடியல, அவன் பெரிய சேனையாக படையாக வந்து நாசப்படுத்துகிறான். பயந்து ஓடி ஒளிஞ்சிக்கிற ஒரு நிலைமை தான் இருக்குது. குகைகளிலும் இவங்களை எங்கெங்கேயும் அடைக்கலம் தேடுறாங்க. அப்போ நிறைய பேர் கைவிட்டுட்டாங்க. கிதியோன் கைவிடலை, தன்னுடைய வேலையை தொடர்ந்து எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும், எத்தனை முறை தன்னுடைய பொருள் நஷ்டமாகி போனாலும் தன் விதைக்கிற வேலையை அவன் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறான். இதுலேருந்து ஒன்று புரியுது, அவன் ஒரு சுறுசுறுப்பு உள்ளவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. போப்பா, எவ்வளோ நஷ்டம், அவன் திரும்பி அதையே செய்யணுமா செய்யாமல் செய்கிறான். அது மாத்திரம் இல்லை, அதை ஒரு வேறு அடுத்த கட்ட நிலையில் நம்ம இந்த அறுவடையை செய்து இங்கே நம்மளால் அதை சரி பண்ண முடியல, அதை எங்கேயாவது கொண்டு போய் ஆகிலும் அடுத்த கட்டத்தில் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆலையில் கொண்டு போய், அதாவது அந்த பயிர் நிலம் இருக்கிற இடத்துல தான் அந்த அறுத்து அந்த கதிர்களை சரி பண்ணுற இடம் பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் சுமந்து கொண்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய், அது ஒரு பெரிய வேலை. அதையெல்லாம் தூக்கிட்டு போ, அங்கே வச்சு மறைவா தெரியாமல் அங்கே போய் அவன் என்ன பண்ணுறான், அந்த கதிர்களெல்லாம் மணிகளாகி மாட்டுகிற வேலையை செய்கிறான்னா, அவன் வந்து தன் வேலையை ஒரு நாளும் கைவிடாமல், அவன் சோர்ந்து போகாமல் சுறுசுறுப்பாக செயல்படுகிறவனாக இருக்கிறான். நான் இதன் மூலமாக ஒன்று சொல்கிறது என்னென்னா, ஓடுற வண்டியை தான் ஸ்டேரிங் பிடிச்சி வண்டியை திருப்ப முடியும். வண்டியை ஓடாத வண்டியை என்னதான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி வண்டி நகரில் கீரை போடலன்னு வச்சுங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகி ஸ்டேரிங் வண்டி திருப்பி இருந்தால் என்ன ஆகும்? வண்டி அங்கே தான் இருக்கேன், என்ன தான் திருப்பினாலும் அது நகராது. என்ன தான் திருப்பினாலும் ஆமாம், ஸ்டேரிங் இப்படி திருப்பி அப்படி திருப்பினா, நீ அந்த கீரை போட்டு அந்த ஆக்சிலேட்டர் காலை வச்சு தான் அந்த அப்போ தான் உனக்கு அந்த ஸ்டேரிங்குக்கு வேலை. அப்போ தான் நீங்கள் இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணும். நீ வெறும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கீரம் போடலை, ஆனால் வெறும் ஸ்டேரிங் மட்டும் திருப்பி இருந்தேன்னு வச்சுங்க, வண்டி நகராது, வண்டி அங்கே தான் இருக்கும். அப்படின்னா கொஞ்சமாவது மூவ் பண்ணாதான், அது ஸ்லோவாக ஓட்டுறியா வேகமாக ஓட்டுறது முக்கியம் இல்லை, வண்டி கொஞ்சம் மூவ் ஆனதான் அந்த ஸ்டேரிங் என்ன பண்ண முடியும்,
திருப்பும் போது அந்த திசை மாறி போக முடியும். விருப்பப்பட்ட திசைக்கு ஸ்லோவாக போகலாம், வேகமாக போகலாம், அது வேறு விஷயம். வண்டி நகரணும்ல, வண்டி நகர்ந்தால் தானே ஸ்டேரிங் பிடிக்க முடியும். என்ன சொல்ல வருகிறேன்றா, உன் வாழ்க்கையிலே கடவுளுக்காக ஏதாவது நீ செய்து கொண்டு நகர்ந்து கொண்டு ஏதோ பண்ணி கொண்டிருந்தா ஆண்டவர் ஸ்டேரிங்கை திருப்பி ஆண்டவர் நம்ம உன் மீது கண்ணை வைத்து ஒன்று நடக்க வேண்டிய நீ ஒன்றுமே பண்ணாமல் வண்டி இன்ஜினை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கூட மூவ் பண்ணாமல் எதையும் ஒன்றும் செய்யாமல் உனக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தாமல் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை பயன்படுத்தாமல் ஒன்றுமே நீ செய்யாமல் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீ கொஞ்சமாக நகரணுமே, கொஞ்சமாவது செய்யணுமே. ஏதாவது ஸ்லோவாவது நீங்கள் வண்டி நகர்த்தும் போது ஆண்டவர் ஸ்டேரிங்கை பிடிச்சி ஸ்டேரிங்கை நான் பிடிச்சிக்கிறேன், நீ ஆக்சிலேட்டரை அமுக்கப்பா, நான் எப்படி போனேன்னு உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எங்கே இருக்குது இந்த வசனம் தெரியுங்களா? 32 பரவாயில்ல, எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க. வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நல்ல கவனிங்க. ஆண்டவருக்காக நீங்க ஓடுங்க அல்லது நடங்க அல்லது ஏதாவது ஆண்டவருக்காக உங்களை ஆண்டவருக்காக நகர்த்துங்க. அப்போது ஆண்டவர் ஸ்டேரிங்கை பிடித்து இந்த பக்கம் போப்பா, இப்படி போ சொல்லி உன்னை திசையை திருப்பி போக வேண்டிய திசையை கர்த்தர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா சொல்ல. கர்த்தருக்காக நான் செயல்படுவேன், ஏதாவது செய்வேன். நீ அதை வச்சு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உனக்கு என்ன தெரியுமோ அதை நீ செயல்படுத்த கற்றுக்கினா தான் ஆண்டவர் உன்னை அதை வச்சு பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு உண்டிகோல் அடிக்க தான் தெரியும், எனக்கு கவன் கல் எரிய தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. வேற ஒன்றும் ஆமாம், எனக்கு சண்டை தெரியாது, கத்தி பிடிச்சி பழக்கமில்லை. எனக்கு தெரிஞ்சதே இதுதான், நான் இதையோடு போய் சண்டைக்கு போகிறேன். இதையோ ஆமாம் பா, எனக்கு தைரியம் இருக்குதுங்க, இந்த கோலியத்தை நான் வீழ்த்து போகிறேன். ஆனால் எனக்கு சண்டை தெரியாது ராஜா, எனக்கு ஒரு 2 நாள் ட்ரைனிங் கொடு, இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த கத்தி சண்டைலாம் எப்படி போகணுன்னு சொல்லிக்கிட்டு நான் சண்டை போடுறேன். அவன் சொல்லவில்லை, எனக்கு தெரிஞ்சதே கவன்கள் எறியும் தெரியும், இதை வச்சு இந்த கோலியாத்தை வீழ்த்துவேன். ஹல்லேலூயா. இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? கத்தி வச்சுக்கிறவன் அவன் கிட்ட போய் நேருக்கு நேர சண்டை போடணும். அவன் கத்தி இந்த தாவீதோடு பெருசாக இருக்கும். அவன் கத்தி வச்சிருக்கல, ஈட்டி கத்தியெல்லாம் தாவீது ஹைட்டோட அவன் பெருசாக வச்சிருக்கான். ஏன்னா அவன் 10 அடி ஹைட்டு இருக்கிறான். அவன் குட்டை கத்தியை வச்சிருப்பான். தாவீது உயரத்துக்கு அவன் கத்தி வச்சிருப்பான். தாவீது அங்கேருந்து கத்தியில் தூரத்துலேருந்து தலையை தட்டிடுவான், தாவீது கிட்ட போகல. ஆனால் தாவீதோ தூரத்தில் இருந்து கவன் கல் அரிக்கிறான். கவன் கல்லை கிட்டேருந்து அரிக்க முடியாது இல்லையா, பக்கத்தில் போய் அறைய முடியாது. நீ உங்ககிட்ட கிட்ட வந்து சண்டை போட்டதான் உன் கத்தி வேலை செய்யும், என் கவன்கள் தூரத்துலேருந்து வேலை செய்யும். ஹல்லேலூயா. உனக்கு தெரியுமா, உனக்கு இருக்கிற அந்த சின்ன திறமைய ஆண்டவர் சூப்பராக பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. பெரிய பெரிய திறமைசாலி செய்ய முடியாததை கவல் கண் அறிகிற இந்த தாவீது தூரத்திலிருந்து கோலியாத்தை வீழ்த்துகிறான். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் உங்களை பயன்படுத்துவது. பெரிய பெரிய ஆட்கள் செய்ய முடியாததை உன்னை இருக்கிற இந்த கொஞ்சம் டேலண்ட்டை வச்சு ஆண்டவர் உன்னை வச்சு செஞ்சிருவார். ஹல்லேலூயா. நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை நம்ம பயன்படுத்த கற்றுக்கணும் இல்லையா. எலிசா கேட்குறார், என்னுடைய 2 மகன்களை கடன் கொடுத்தவன் வந்து கேட்குறாங்க, என்னிடத்தில் கடன் கொடுக்க ஒன்றுமே இல்லை. அப்போ எலிசா கேட்குறாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? என்கிட்ட என்ன தாங்க இருக்கிறது? என்ன இருக்கிறது? வாசிக்கலாம். அது என்ன இருக்கிறது? என்ன தான் இருக்குது. 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அடுத்த வசனம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரத்தில் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்கள் அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகள் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. நல்லா கவனிக்கணும். முழுசாக நிறைய வாசித்துட்டாங்க. பரவாயில்ல, நல்ல அற்புதமான சம்பவம். உங்கள்கிட்ட என்ன இருக்குது கேட்குற. சரிப்பா, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, கடன் கொடுத்தவன் பிள்ளைங்களை கூட்டுன்னு போகிறேன்றான். சரி, அவர் வந்து கேட்குறாரு, எலிசா தீர்க்கதரிசி, சரி என்னப்பா இருக்குது உங்கள்கிட்ட? என்ன தான் இருக்குது? என்கிட்ட ஒரே ஒரு எண்ணெய் குடம் இருக்குது. என்ன? ஆமாம், குடத்தில் எண்ணெய் இருக்குது, ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, அவ்வளோதான். சரி, ஆள் தான். அடுத்த செகண்டே சொல்லிட்டான், நீ பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்ட இன்னும் காலி பாத்திரம்லாம் வாங்கிட்டு வேணாம். உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்குது, அதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன்? அதை பெருக செய்ய போகிறேன். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த சின்ன தாளந்து தான் ஆண்டவர் பெருக செஞ்சு அதை தான் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் காட்ட போகிறார். அல்லேலூயா. உன்னை இருக்கிற தாளந்தை என்ன பண்ண போகிறாரு? உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் இல்லாத அளவுக்கு உன்னை அதை எடுத்து பெருசாக்கி உன்னை இந்த உலகத்துக்கு காட்ட போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இல்லைங்க, எனக்கு பேச்சு தாங்க, அதை வச்சு உன்னை பெரியல் ஆக்கிடுவார். அல்லேலூயா. ஒரு எனக்கு பாடத்தாங்க வரான், ஓகே, உன்னை பாட வச்சு பெரியல் ஆக்கிக்கிறேன். அல்லேலூயா. இல்லைங்க, எனக்கு பணம் சம்பாதிக்க வரேங்க, பணத்தை சம்பாதி, நல்லா உனக்கு அந்த வாசலை திறந்தவரை உன்னை ஐஸ்வர்யம் மாற்றுக்கிறேன். இல்லைங்க, எனக்கு என்னங்க தெரியும்? ஒன்றுமே தெரியாதுங்க, ஒன்றுமே தெரியல, உட்கார்றதுல இரு, உட்காந்து ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணுறதுல உன்னை டேலண்ட் ஆக்கிக்கிறேன். அல்லேலூயா. யாருக்கு ஜெபம் பண்ணுறா உங்களுக்கு மிராக்கள் நடக்கும். அல்லேலூயா. எனக்கு ஒன்றுமே தெரிலங்க, பைபிள் படிப்பீங்க போதும், அதில் உன்னை எக்ஸ்பர்ட் ஆக்குறேன். அல்லேலூயா. எது உனக்கு வருது, எது உனக்கு தெரியும், உங்ககிட்ட என்ன இருக்கு, அதை வச்சு தேவன் உன்னை பெரிய ஆள் ஆக்குவார். அல்லேலூயா. கிதியோனுக்கிட்ட அவன் ஒரு பயந்தாங்கோழி தான், அவன் பயந்தாங்கோழி தான், ஆனால் அவன் சுறுசுறுப்பாக செயல்படுகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. எல்லாம் கைவிட்ட தெய்வம் கைவிடவே இல்லை. நான் விதைச்சி அறுக்குவா போகிறேன், நாசமாக போவேன்னு சொல்லி அவன் கைவிடாமல் தொடர்ந்து விதைச்சு, அடுத்து இங்கே அறுக்க முடியாது எடுத்துன்னு மறைவாய இடத்துல போய் நான் அறுப்பேன்னு சொல்லி அங்கே போய் நம்ம அந்த விதையை தானியங்களை என்ன பண்ணுறான், அங்கே அதை உதிர்த்தி எடுக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை செலக்ட் பண்ணுறார். ஹல்லேலூயா. அதாவது ஏதாவது செய்யணும்னு ஒரு துடிப்பு இருக்குது பாருங்க, அவனை கடவுள் தேடி வருவார். ஹல்லேலூயா. எனக்கு பிடிக்கும் அந்த 38 வருஷம் அந்த சம்பவம் படிக்கும் போது நான் ஒரு கேள்வி கேட்பேன், இந்த 38 வருஷம் இந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிற அந்த மனிதனை நீங்கள் ஏன் தேடி வந்தீங்க? எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, 38 வருஷமாக அங்கே படிக்க இருக்கிற அந்த குளத்துக்கு போக முடியல, நீ யாரும் தேடி போகலையா? இவனை ஏன் நீங்கள் தேடி போனீங்க? அவன் சொல்லுகிறான், ஆண்டவருக்கு சொல்ல, நீ சுகமடைய விரும்புகிறாயா அப்படி கேட்குறாரு. அவன் சொல்லுகிறான், ஆமாண்டவரே, என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு அங்கே ஒருத்தரும் இல்லை, ஒருத்தரும் அங்கே இல்லை, என்னை போய் விட மாட்டேறேன். ஏன்னா எல்லாரும் வியாதிக்காரங்க தான், அவன் குணமாகணும், அவன் போய் விழுந்துடுறான், நானும் எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறேன், நான் புரண்டு அரண்டு உருண்டு போய் அதில் குளத்தில் விழலான்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே எவனோ விழுந்துறான். அப்போ இவன் 38 வருஷமாக அந்த இடத்துல இருந்து நகராமச்சே, எவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க சுகம் அடைகிறாங்க, நம்மளால் எழுந்துக்க முடியல, இங்கேயே இந்த குளத்தில் இருக்கணும், நம்ம வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ணலாம், செத்த போயிடலாம், இனி ஒரு வாழ்க்கை தேவையில்லை. 38 வருஷம் படுக்கையானா கூட கிட்டத்தட்ட ஒரு 30 வயசில் அவனுக்கு வியாதி வந்துக்குன்னு சும்மா ஒரு தோராய கணக்கு போட்டால் கூட கிட்டத்தட்ட ஒரு 60-70 வயசுக்கு நிறைஞ்சவனாக இருக்கணும். இதுக்கு மேலே எதுக்கே வாழணும் இல்லையா? செத்து போகலான்னு நினைக்காம தான் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு போராடி கொண்ட அந்த குளத்தண்டையில் தன்னுடைய முயற்சியோட, ஏன்னா அவன் நாத்தம் பிடிச்சிருப்பான், ஏன்னா பல வருஷமாக குளிக்காமல் இருப்பாங்க, அவனை யாரும் கிட்ட வருதில்லை, உதவி பண்ண வருதில்லை, அவன் முயற்சி மட்டும் விடலை, உருண்டு போகிறான், அதுக்குள்ளே யாரும் போய் சுகத்தை பெற்றுக்கிறாங்க. ஆனால் தேவதூதனா என்றைக்கோ ஒரு நாள் தான் வரான், எப்போது ஒரு நடக்குது, அது வரை விழிப்பாக பார்த்து கொண்டு இருக்கணும். விழிப்பா
குளத்தையே பார்த்துட்டு இருக்கணும். திடீர்னு வந்து டக்குன்னு குளத்தை கலக்குவான், உடனே தாமதிக்காமல் போய் விழணும். இதுதான் அந்த நிலைமை. இவனுக்கு எழுந்துக்க முடியல. அப்போது ஒவ்வொரு தெய்வதூதனும் இவன் எத்தனை முறை வந்ததை கண்டிப்பாக பார்த்துருப்பான் இல்லையா? பல முறை தெய்வதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கியிருப்பான், பலர் சுகமடைஞ்சு போயிருப்பாங்க. இவனும் பல முறை முயற்சி செய்து உருண்டு பெரண்டு போய் விழுவதற்கு முயற்சி செய்திருப்பான். அந்த முயற்சி அவனுக்கு தோல்வி அடைந்திருக்கும். பல தோல்விகளை இவன் கண்டாலும் தான் வாழ்வேன், எப்படியாக ஒரு நாள் அந்த குளத்தில் விழுந்து சுகம் அடைவேன் என்று அவன் ஒரு விடாமுயற்சியில் இருந்தான் பாருங்க. இயேசுக்கு தெரியும் இவன் நிச்சயமா குளத்தில் போய் என்ன பண்ண முடியாது, அற்புதம் பெற்றுக்க முடியும். ஏன்னா இவனை விட நல்லா இருக்கிற விழுந்துருவான். இதான் நடக்கும். அப்போ அதனால தான் ஆண்டவர் இவ்வளோ முயற்சி செய்து இவ்வளோ பிரயாசப்பட்டு இவன் சுகமடையாமல் போகக்கூடாது, இவன் சுகமடைய வாய்ப்பே இல்லை, ஆனால் நான் போய் அவனை சுகமாக்குவேன். ஹல்லேலூயா. ஒருத்தன் வாழணும்னு துடிக்கிறவனை நிச்சயமா தேவன் சாக கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. நிறைய பேர் செத்தவங்களை எழுப்பின ஒரு ஊழியக்காரர் சொன்னார். நிறைய பேர் செத்தவங்களை எழுப்பினவர் ஒரு வியாதிக்காரனை போய் ஜெபம் பண்ணால் வியாதி சுகமாகவும் செத்து போயிட்டேனான். என்னடா செத்தவனெல்லாம் எழுப்பினேன், வியாதிக்காரனுக்கு போய் ஜெபம் பண்ண அந்த வியாதி குணமாகலை, அவன் செத்து போயிட்டானே, என்ன ஆண்டவர் இது? அவன் வாழணுன்னு விரும்பலப்பா, அவன் செத்து போனன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறான். அவன் நீ தான் அவனை சுகமான ஜெபம் பண்ணிட்டுக்கிற, சீக்கிரம் செத்து நான் இந்த பாடுகள் வேணாம், அந்த பிரச்சனை தான் போனோன்னு சாவணும் நினைக்கிறான். அதனால தான் அவன் செத்து போனான். உன் ஜெபத்துக்கு அங்கே வேலை இல்லை. ஒருத்தர் தான் ஒன்று விரும்பாததை தேவனே செய்ய முடியாது பாருங்க. தேவனே ஆமாம், அதே நேரத்தில் என்ன சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விரும்பாத நம்பாத ஒன்று உனக்கு நடக்க தேவன் அனுமதிக்க முடியாது இல்லையா? அப்போது நீ விரும்புகிறதா உன் நடக்கும். இன்னும் பெரிய பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாலும் சீக்கிரம் சாவணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா வியாதிக்கு ஜெபம் பண்ண வியாதி குணமாகாது. எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கிறார், 2 வருஷமாக படுத்த படுக்கையில் இருக்கிறார். 2 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கார். எலும்பு தோலமாகி உருகி போய் அப்படியே ஒரு மாதிரி குருவி கூடு மாதிரி ஆயிட்டார். அவர் ஒன்று வாழணும்னு ஆசைப்படுறாரு. அவர் வாழணும்னு ஆசைப்படுறாருங்க. அவர் வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறாரு. அவர் உயிர் அவரோட பிரிய மாட்டேங்குது. படுத்த படிக்காமலே 2-3 வருஷமாக இருக்கிறார். அவர் ரொம்ப மோசமான கண்டிச்சிடலாம், ஆனால் உயிர் மட்டும் போக மாட்டேது. உயிர் மட்டும் ஏன்னா அவர் வாழணும்னு ஆசைப்படுறார். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறேன்னா, நீ முன்னேறணும்னு பிரயாசப்படுறியா, நீ மேலே வரணும்னு ஆசைப்படுறியா, சாதிக்கணும்னு ஆசைப்படுறியா, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் ஆண்டவர் வந்து உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீ ஏதாவது செய்யணும்னு தான் அந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ அதன் மூலமாக தான் நான் யாருன்னு உன்னை காட்ட முடியும் இல்லையா? என்ன சொன்னாங்க 3 பேர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அங்க என்ன இருக்கு, சூழல் பயங்கரமா இருக்கு. மரணத்து பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்க சொல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த வார்த்தை தேவனுடைய உள்ளம் குளிர்ந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த இடத்துல என்ன மாதிரி பேசுகிறவா? ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தால் இப்படி பேச முடியும்? மரணம் பக்கத்தில் இருக்க அக்கினி சூளை எரிந்து கொண்டு இருக்கிறது. ஏமா அது இருக்கிற எல்லாருமே தாழ விழுந்து அந்த பொற்சிலையை வணங்குகிறாங்க. இவர்கள் சொல்கிறாங்க, இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், எங்களை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். இந்த வார்த்தைக்கு தேவன் எவ்வளோ கட்டுப்படுறாரு கவனிங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தேவன் எவ்வளோ கனம் பண்ணுறாரு பாருங்க இல்லையா? அவர் இறங்கி வந்து அக்கினியில் விடுவிக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடிபணிந்து போகலை, கடவுள் மேலே அந்த விசுவாசத்தை வைத்து நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த வார்த்தை தேவனுடைய காந்தகத்தை போல இழுத்து கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் விசுவாசம் தேவனத்தை அப்படியே இழுத்துன்னு வந்துடுங்க, இழுத்து வந்துடும்.
திரும்பி பார்க்குற, யார் என்னை தொட்டது? என்ன வல்லமை புறப்பட்டது, வல்லமை. எல்லாரும் தொட்டாங்க, ஆனால் ஒருத்தி மட்டும் விசுவாசத்தோடு தொட்டு இருக்கிறார். எனக்கு வல்லமை உண்டு என்று மாத்திரமல்ல, என் வஸ்திரத்திற்கும் வல்லமை உண்டு என்று நினைத்து உன்னை தொட்டு இருக்கிறார். அதனால் எனக்குள்ளிருந்து ஒரு வல்லமை அப்படியே வெளியே போகிறத நான் பார்க்குறேன். என்னை தொட்டது யார்? மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் ரட்சித்தது. அப்போ அது கிதியோனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்க, ஒன்று, அவன் தேவனை நம்புகிற மனிதனாக இருந்தான். எல்லாரும் பின்மாறி போனாலும், எல்லாரும் பாகாலை வணங்கினாலும், இவன் கர்த்தரை நம்புகிறவனாக இருந்தான். தன் தகப்பனும் பாகாலுடைய மேடைகளை கட்டி வைத்திருந்தாலும் கூட இவன் என்ன பண்ணுகிறான்? கர்த்தரை நம்புகிறவனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால தான் ஸ்டேரிங்கை பிடிச்சி இந்த பக்கம் திருப்ப முடிகிறது. ஹல்லேலூயா. அவர் காரியங்கள் சொல்றாரு. நீ பராக்கிரமசாலின்னு சொல்றாரு. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்றாரு. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பேன்னு சொல்லி அது மட்டும் வாசித்துட்டு போயிடலாமா? நல்ல அற்புதமா இருக்கு அந்த காரியத்தை. 6:16. அவன் ஒன்று சொல்றான், இவர் ஒன்று சொல்றாரு. வாசிங்க. 15. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனேசாயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷன் முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஆண்டவர் இப்படியே கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த ஆண்டவர் பேசுகிற இந்த தோனியை பாருங்களேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளோ இருக்குது, மற்றவங்க மாதிரி நமக்கு இல்லை. அவரை போல டேலண்ட் இல்லையே, இவ்வளோ மாதிரி நம்ம பேச வரலையே, இவரை மாதிரி எனக்கு பாட வரலையே, இவ்வளோ மாதிரி அவருடைய ஒரு டேலண்ட் இல்லையே, இவரை மாதிரி எனக்கு இல்லையே நம்ம நினைக்கிறோம்ல. இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை, உனக்கு இருக்கிற, உனக்கு என்ன தெரியுமோ அப்படியே போ. ஹல்லேலூயா. இதே வாய், இதே பேச்சு, இதே குரல், இதை வச்சே நான் உன்னை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. இதை வச்சே உன்னை பெரிய ஆள் ஆக்குவேன். இருக்கிறத வச்சு இதுதான் எக்ஸ்பர்ட் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத இருக்கிற, ஒன்றுமே இல்லாத நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. உனக்கு ஒன்றுமே தெரியல, பரவாயில்ல, நீ எப்படி இருந்தாலும் உன்னை உபயோகப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற பலத்தோட போ. அப்புறம் என்ன வாசிங்க? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானி கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். முடிவை முன்கூட்டியே சொல்லிடுறாரு ஆண்டவருடைய எக்ஸ்பர்ட். ஆண்டவர் பேசும்போது முன்கூட்டியே ஒரு முடிவை சொல்லிடுவாரு. இதுதான் நடக்க போகுது. அங்கே நம்மளுக்கு ஒரு விசுவாசம் வந்துடும் இல்லையா? இப்படிதாம நடக்க போகுது, நான் சொல்றேன் பாரு. அந்த ஒரு உறுதியை கொடுத்துருவாரு. கடவுளுடைய வார்த்தையில் எப்பவுமே ஒரு உறுதியோடு தான் அவர் பேசுவார் இல்லையா? நீ சண்டைக்கு போய் சண்டை போட்டு அதுக்கப்புறம் நடக்கிறதுல முன்கூட்டியே அவர் முடிவை சொல்றாரு. நீ மீதியானியரை ரட்சிப்பாய், முறியடிப்பாய், அனுப்புகிறவர் நான் அல்லவா. இன்னொரு வார்த்தை சொல்றாரு. அவன் 1000 காரியம் சொல்லிட்டு அதை விடுங்க. ஆனால் அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான், இவர் ஒரு பக்கம் சொல்லி 2 கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கான். அவனெல்லாம் வீக்னஸ் பாயிண்ட்டை சொல்லியிருப்பான். கடவுள் இருந்தால் அப்படி நடக்குமா? இப்படி எல்லாம் அவனோட, நான் இந்த கோத்திரத்தில் பிறந்தவன், நான் இதில் மனசா கோத்திரத்தில் பிறந்தேன், நான் சாதன ஆள், இப்படிலாம் அவன் ஒரு லிஸ்ட்டே போட்டுன்னுக்கிறான். அவரை காதலே வாங்கிக்காமல் இவர் ஒரு லிஸ்ட்டை சொல்லிட்டு இருக்கிறாரு. பராக்கிரமசாலி கர்த்தரோடு இருக்கிறார். நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை நீ மீதியானியர் கையில் ரட்சிப்பாய், அனுப்புகிறவர் நான் அல்லவா. நீ ஒரு மனுஷனையும் முடியெடுக்கிற, இவர் இப்படி பேசிட்டு இருக்கிறார், அவன் இப்படி பேசிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் பயந்தாங்கோழின்னு இந்த சண்டை சிச்சுவேஷனை சூப்பராக அவனுக்கு அமைச்சு கொடுக்குறாரு. அதான் எனக்கு ரொம்ப, இவன் பயந்தாங்கோழின்றதுக்காக அந்த சிச்சுவேஷனை, அந்த சண்டையில் ஜெயிக்கிற விஷயத்தை பார்க்குற ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. ஆண்டவர், ஒரு பானையை எடுத்துக்கோ, ஒரு தீவெட்டியை எடுத்துக்கோ, அங்கே என்ன பண்ணுற, எக்காலத்தை ஊதி டம்மன்னு உடனே அவன் அச்சுன்னு அங்கேயும் செத்துப்பான். அங்கே சும்மா ஒப்பு செப்பகன் வாப்பா, நான் பார்த்துக்கிறேன். பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் இவர் பண்ணிடுறாரு. ஹலோ, கர்த்தர் உன்னோடு இருக்கிறதாங்க நீங்கள் பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா.
நாம் ஒன்றும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவர் பராக்கிரமசாலி. அவர் மெத்தடு சொல்லி தருவார். இவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாரும் அனுப்பிச்சிட்டு 300 பேரை செலக்ட் பண்ணுறார். 300 பேரை. ஆமாம், கும்பல் தான் வேணாம், சிம்பிளாக போவோம். நம்ம சிம்பிளாக போவோம். அதில் 300 பேரை 3 பக்கமாக பிரிக்கிறான். 3 பகுதியாக பிரித்து. எனக்கு என்ன, சின்ன பசங்க அந்த கூட்டாஞ்சவரெல்லாம் வச்சு விளையாடுவாங்களே, நம்ம வீட்டில் கல்யாணம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுக்கிட்டு பிரியாணி செய்கிற, நீ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு ஒரு 4 பேரை வச்சு சாப்பிட்டுட்டு விளையாட்டுத்தனமாக இருக்குல்ல. எனக்கு இது அப்படி தான் தோணுது. வந்தவங்க 32,000 பேரை வந்தாங்க, எல்லாரும் அனுப்பிச்சிட்டு 300 பேரை மட்டும் அங்கே தனியாக கூப்பிட்டுக்கிட்டு அவங்கள 100 பேரை அவன் என்னைக்கு அடங்கா ஒட்டங்கள் சேனைகளோடு அங்கே படுத்து கிடக்குறான். அவன் கணக்கு இல்லை. அவன் எதிரி கூட்டம் ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிறான். கணக்கு இல்லாமல் அங்கே எதிரியாக நின்றான். இவங்க ஒரு 300 பேரை இட்டுன்னு போய் அதில் 300 பேரை நீ ஒருத்தர் 100 பேர் இப்படி போங்க, லட்சக்கணக்கில் இருக்கிறான் அங்கே. இவங்க 100 பேர் இப்படி போங்க, நம்ம 100 பேர் இப்படி போகலாம், நீ 100 பேர் இப்படி போன்னு சொல்லிட்டு கிதியோன் பிரித்து விட்றாரு. அதை பார்க்கும் போதே ஒரு சிரிப்பாக இருக்குது. அதனும் எல்லாரும் பானையை எடுத்துக்குங்க, கையில் ஒரு தீவெட்டி எடுத்துக்குங்க, நடுராத்தில் எக்காலத்தை ஊதி பானையை டொப்புன்னு ஓடிங்க. இவ்வளோதாங்க சண்டை. ஹலோ, ஒரு பராக்கிரமசாலிக்கு ஆண்டவர் பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு இவர் பராக்கிரமம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இவர் யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னோடு இருந்தா எவ்வளோ டம்மி பீஸாக இருந்தாலும் ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீ செய்கிறது சின்னதாக இருக்கும், அங்கே நடக்கிறது பெருசாக இருக்கும். ஹல்லேலூயா. நீ உடைக்கிறது பானையாக இருக்கும், அங்கே லட்ச எதிரிகள் ஒருத்தனை வெட்டிக்கின்னு அவங்களே செத்து ஓடுவாங்க. ஹல்லேலூயா. பராக்கிரமசாலி நாம். ஹல்லேலூயா. நீ நானும் பராக்கிரமசாலிகளாக இருக்கிறோம். ஏன்னா பராக்கிரமத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது வேலை என்ன தெரியுமா? நம்ம பராக்கிரமசாலி ஆகணும்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல, சொல்கிற மாதிரி செய்யணும். பானை எடுத்துக்கிட்டியா, எடுத்துக்கோ. தீவெட்டி எடுத்துக்கிட்டியா, எடுத்துக்கோ. எதிரியா பாளையத்துக்கு போறியா, போ. எக்காலத்தை ஊத சொன்னால் எக்காலத்தை ஊது. பானையை உடைக்க சொன்னால் பானையை ஓடி. இவ்வளோ தான். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். அவன் சொல்கிறான், இது யாருடைய பட்டயம்? கிதியோனின் பட்டயம். எங்கேயா பட்டயம்? பானை தானே உடைச்சு நிற்கிறீங்க, பானை தானே. எதிரிகள் அவங்க கனவு கண்டு சொல்லியிருக்கான், இது கிதியோனுடைய பட்டயம். கிதியோனுடைய அவன் பண்ணுறான், பெரிய கிதியோனை வச்சு தான் நடக்க போது நினச்சிக்கிறான். கிதியோன் பானையை தீவட்டியை எடுத்துன்னு வந்துட்டு இருக்கிறான். பானையும் உன் பேரை பெருமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எதிரிகள் கிதியோன் பேரை சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பி ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இவ்வளோ ஜனங்க இருக்கிறத என்னவா பண்ணுவேன்? இல்லை, நான் சொல்கிறப்போ ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பார். ஒரு பானை எடுத்துக்கோ, ஒரு தீவெட்டி எடுத்துட்டு அந்த போர்க்களத்துக்கு போ, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எதிரி எவ்வளோ பேர் முக்கியம் இல்லை, எதிரியை உண்டாக்கினவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிரியை வாழ வைத்து கொண்டிருக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். எதிரிக்கு ஜீவனை கொடுத்தவர் நம்ம கூட இருக்கிறார். அதனால நாம் பராக்கிரமசாலிகள். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கு. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, கர்த்தர் உன்னோட. ஆமாம், நீ இருக்கிற பலத்தை வச்சுக்கிட்டு நீ பராக்கிரமசாலின்னு நினைக்காத. உனக்கு இருக்கிற பலம் போதும், ஒரு பராக்கிரமசாலி உன் கூட வருகிறார். ஹல்லேலூயா. அவர் உனக்காக வேலை செய்கிறார், உனக்காக வேலை செய்கிறார். அவருக்கு நல்லா தெரியும் நீ பயந்தாங்கோலின்னு, ஆனால் உன்னை பராக்கிரமசாலின்னு சொல்லி உன்னை வச்சு ஒரு பெரிய படையை நான் என்ன பண்ண போகிறேன்? காலி பண்ண போகிறேன். நான் அப்போ உனக்குள்ள அந்த பயம் உன்னை விட்டு ஓடிடும். பயம் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்போது உனக்குள்ளே இருக்கிற பயத்தை வெளியே கொண்டு வரணும். உனக்காகவே நான் என்ன பண்ணுறேன்? இந்த போர்க்களத்தை இப்படி செட் பண்ணுறேன். எப்படி? பானை, அப்புறம் தீவெட்டி, எக்காலம் 3 எடுத்துக்கணும். போங்க. எக்காலம் சத்தம், தீவெட்டி வெளிச்சம், பானை ஒடிச்சு அது ஒரு சத்தம். இவ்வளோதான். ஹல்லேலூயா. மிகப்பெரிய வேலையை
மிக சிம்பிளாக்கி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மிக சுலபமாக்கி கொடுக்கிறார். முடியாத பெரிய காரியத்தை இலகுவாக்கி கொடுக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னோடு இருந்தா நீ பெரிய பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய பராக்கிரமம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா.